உண்மையிலே ஒரு சேஞ்சாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் சீமானா இல்லை விஜயா? சீமான் தாங்க. சீமான் வந்து அவரோட கொள்கை, போராட்டம், எல்லா போராட்டத்திலும் அவர் இருந்துக்கிறாரு. சரிங்களா? என்ன அவரோடது, அவரை வந்து மக்களை வந்து ஏற்றுக்கல. அவர் இப்போ தான் எம்பி எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி 30 லட்சம் ஓட்டு வாங்கினார், இப்போ 8% ஓட்டு வாங்கினார். இப்போ விஜய்ங்கிற ஒரு மாயை வந்து அவர் அடிச்சிட்டாங்க. அதுதான் அதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர்ற அரசியல் கட்சி தான் அது. அதை வந்து டவுன் பண்ணி, அதான் இப்போ வந்து ஏடிஎம்கே ஃபுல்லாகவே இப்போ தாவேகால சேர்ந்துட்டாங்க. நீர்த்து போன கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு அமைச்சர்களோட பேச்சும் ரொம்ப கண்டனத்துக்குரியதாக இருக்குது. அதாவது வந்து விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அவங்க வந்து சேத்துல கால் வைக்கல, நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அதே மாதிரி இப்போ அப்படி தான், படிப்பை விட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆனால் பெரிய ஆளாகலாம், அந்த மாதிரி இளைஞர்களை திசை திருப்புறாங்க. படிப்பு தான் முக்கியம், படிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த படிப்பை வந்து இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மாதிரி படிக்க விடாமல் பண்ணுறாங்க. இன்னொன்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதை 20 ரூபாயாக வாங்குறாங்க. கண்டிப்பாக வாங்குறாங்க. அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நிறையா பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நெல் மூட்டைக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே தான் இப்போ அந்த அமைச்சரே சொல்கிறாரு, 40 ரூபா வாங்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவரே தானே சொல்கிறாரு. அது ஏன் அப்போ வந்து நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாடகம், தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நாடகம் போடுறாங்க. மக்களை ஏமாத்துறாங்க, நல்ல மக்களை ஏமாத்துறாங்க. மக்களும் அந்த சினிமா மோகத்தில், அவர் கவர்ச்சின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது பாவம், அதனால் வந்து சினிமா மோகத்தில். இப்போ விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார். அவர் இப்போ லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு தான் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இவர் போராட்டம் பண்ணியும் இப்போ என்ன சமூக போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க 2 வருஷத்தில் எதுவுமே பண்ணல. மக்கள் வந்து அவன் விஜய ஒரு மாயை, நிறையா பேர் பையன் சொன்னால் பேரன் சொன்னால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. அப்படி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ சென்னையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பக்கம் கரண்ட் இல்லை, தண்ணி வரதில்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்க. இப்போ இந்த கரண்ட் இல்லாததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதே ஒன்று பாரு. அதுதாங்க ஃபீஸ் கேரியல் அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, பகலில் பிடுங்குறாங்க. கரண்ட்டு நைட்டு தானே போகுது. அப்படி ஏதாச்சும் செட் பண்ணி வச்சுக்கிறாங்களா? இது எல்லாமே வந்து பழி போடுறதை விட அவங்க வந்து ஆட்சி மேலே அக்கறையாக செலுத்தி என்னென்ன பிரச்சனை என்னென்ன பண்ணணும்னு அவங்க தான் முன்னெடுப்பு பண்ணி பண்ணணும். ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன குறை இருக்குது. சரி, நீங்கள் மாற்றத்தை நோக்கி வந்துட்டாங்க, இல்லை நான் மாற்றத்துக்கு உண்டான ஆளுன்னு சொல்கிறீங்களா, என்னென்ன குறை இருக்குது நீங்கள் தானே பார்த்து பண்ணணும். மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக, இது வந்து பிஜேபி இருக்கும், இன்னி நேரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே ஃபார்மெட்டு தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னி திமுகன்ட்டு. விஜய் என்ன பார்க்குறீங்க? பீப்புள் வந்து ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதால விஜய் சூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு சேஞ்சாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் சீமானா இல்லை விஜயா? சீமான் தாங்க. சீமான் வந்து அவரோட கொள்கை, போராட்டம், எல்லா போராட்டத்திலும் அவர் இருந்துக்கிறாரு. சரிங்களா? என்ன அவரோடது, அவரை வந்து மக்களை வந்து ஏற்றுக்கல. அவர் இப்போ தான் எம்பி எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி 30 லட்சம் ஓட்டு வாங்கினார், இப்போ 8% ஓட்டு வாங்கினார். இப்போ விஜய்ங்கிற ஒரு மாயை வந்து அவர் அடிச்சிட்டாங்க. அதுதான் அதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர்ற அரசியல் கட்சி தான் அது. அதை வந்து டவுன் பண்ணி, அதான் இப்போ வந்து ஏடிஎம்கே ஃபுல்லாகவே இப்போ தாவேகால சேர்ந்துட்டாங்க. நீர்த்து போன கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அல்லு சில்லு கட்சி எல்லாம் அவங்களெல்லாம் சேர்த்துறீங்க. அவங்கெல்லாம் ஊழல் பண்ணவங்களும் உங்கள் கட்சிக்கு. குட்கா விஜய் பாஸ்கர் அவர் போய் சேர்ந்துக்கிறாரு. குட்கான்னு தான் அவரை இன்னும் எல்லோரும் சொல்கிறாங்க. எப்படி சேர்த்தணும்? அப்புறம் எப்படி நீங்கள் தூய் சக்தி ஆவீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் உங்களை வந்து இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்கள் மாற்றத்தை தருவீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து எல்லாத்தையும் இங்கே அந்த மாற்றத்தை தந்துக்கிறீங்க. அது கிடையாது. இப்போ எம்எல்ஏ எதுக்கு எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு ஷேர் அதாவது தானாக வந்து அவங்களே முன்னே எப்படிங்க ராஜினாமா பண்ணுவாங்க? எங்க 1 மாதம் கூட ஆகலை இல்லைங்க. 1 மாதத்தில் ராஜினாமா பண்ணி இது மக்களை ஏமாற்றுற வேலை தானே. நீங்கள் இப்போ ஏடிஎம்கே நம்பி தான் இப்போ அங்கே ஓட்டு போட்டவன் ஏடிஎம்கேக்கு தானே போட்டுக்கிறான். ஆமாம், விஜய் கூட சேர்ந்து நின்று பண்ணியிருக்கலாமே. இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற இதுதான். இப்போ அந்த எம்எல்ஏ வந்து ஒரு எம்எல்ஏ குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா,
எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்களால தான் தொகுதிக்கு நலத்திட்டங்களை ரொம்ப இலகுவாக பண்ண முடியும். அதனால் நான் தாவேக்கால இணைஞ்சு நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு. சரி, அதே மாதிரி எதிர்கட்சி ஏடிஎம்கே போன தடவை இருந்தப்போ அவங்க தொகுதியில் எதுவுமே நல்லது செய்யலையா? இல்லை அதுக்கு முன்னாடி 10 வருஷம் டிஎம்கே வந்து எந்த நல்ல இதுவுமே எதிர்கட்சியில் பண்ணலையா? பண்ணணும்னு நினச்சா இங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். இவங்களுக்கு மக்களை விட மணி தான் முக்கியம். இப்போது ஒரு அதிமுகலேருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது இவங்க எலெக்ஷன் நடந்தால் நிற்கக்கூடாது, இப்போ ரிசைன் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நாங்களே கேஸ் போடணும்னு தான் இருக்கிறோம். வக்கீல்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்களே போடுவோம். ஒரு பொதுநல வழக்கு கண்டிப்பாக போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ராஜினாமா பண்ணி மக்கள் வரி பணம் தானேங்க. யார் பண்ணுங்க அது? மக்கள் வரி பணம் தானே. அது கண்டிப்பாக அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, தடை விதிக்கணும் அவங்களுக்கு. அதுதான் எங்களோட விருப்பம், மக்களுடைய விருப்பம். ஓகே, மிக்க நன்றிண்ணே.